ஹாய் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நாம் இப்போ பார்க்க போகிறது மதியம் சண்டே சிக்கன் பொட்டேட்டோ லாலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, சிக்கன் ஒரு லெக் பீஸ் ஒரு 6 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோக்கு பக்கம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, இது ஒரு 1/4 கிலோ வரும். 3 பொட்டேட்டோ இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்தது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் எல்லாமே போட்ட மசாலா இது ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், அடுத்தது மிளகுத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன். பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கார்ன்ஃப்ளேக்ஸு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கனையும் வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம் வேக போகுது. வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, இதை போட்டு நம்ம இப்போ குக்கர் மூட போகிறோம். மூடி அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் விசில் சவுண்ட் வந்தோடனே விசில் போடுறது தான். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் ஆக்சுவலி பெரட்டி தான் போடணும், நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சமாக உப்பு இது மேலே தூவ போகிறோம். உப்பை போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே போட்டு பிரிஞ்சி இலை ஒரு 2-3 போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். இது எதுக்காகனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சிக்கன்லேயும் வரும், அது இல்லாமல் வேகும்போது ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது. பாருங்கள், இதையும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைப்போம். ஓகே, வெயிட் பண்ணுவோம் 10 மினிட்ஸ். பாருங்கள், சிக்கன் வெந்துடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, பொட்டேட்டோ எடுக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ரெண்டுமே ஆறிட்டோம். அதுக்கப்புறமா பைண்ட் பண்ணணும். பாருங்கள், சிக்கன் வெந்தாச்சு. அந்த லெக் பீஸ்லேருந்தே வெறும் பீஸ் மட்டும், போன்லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள், சிக்கன் எடுத்து இந்த லெக்கிலேருந்து சதப்பகுதியை மட்டும் பிச்சு போட்டாச்சு. அதை ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு இருக்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கோம். அது நம்ம கோலா மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதையும் போட்டு இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பாருங்கள். கொஞ்சம் உருளைக்கிழங்க இங்கே எடுத்து வைங்க. இப்போ அதை பைண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு எப்படி வருமோ அப்படிங்கிற பயம், போட்டால் கறியிருமோ அப்படின்னு. நான் போடுறேன்டா, நல்லா இருக்குண்டா அப்படிங்கிற, அதனால தான்மா பயமாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க. மக்களை நீங்கள் பாருங்கள் மக்களே, நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே போடலாம். மல்லித்தூள்,
கரம் மசாலா, ஜீரகத்தூள் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வேணும்னா ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட போகிறோம். சால்ட்டு பாருங்கள், ஓகே. மறுபடியும் வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அரிசி மாவும் மைதா மாவும் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு நிலுசா எல்லாத்தனும் சுருதி. பாருங்கள், நம்ம வந்து இங்கே பாருங்கள் பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கு. இதில் பைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி லாலிபாப் மாதிரி இந்த ஸ்டிக்லேயே அந்த லெக் இருக்கு இல்லையா, சிக்கன் லெக்கு, அதுலேயும் இதே மாதிரி பண்ணியிருக்கோம். பாருங்கள், பண்ணிவிட்டு நம்ம கார்னில் மாதிரி டிப் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணிட்டோம். பாருங்கள், பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அடுத்தது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுனாம்மா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த மாவு பெரட்டுறீங்க இல்லையா, அதுலேயே ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு பைண்ட் ஆயிடும். பாருங்கள், ஓகேங்களா? நான் உங்களுக்கு 2 பீஸ் போட்டு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வராது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது KFC மாதிரியே இருக்கும். ஆனால் இது சிக்கன் பொட்டேட்டோ லாலி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது என்னோட ஸ்டைல் சிக்கன் பொட்டேட்டோ லாலி. பாருங்கள், ரொம்பவுமே வந்து வேக வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். என் பையனுக்கு தீஞ்சு போயிருமோன்ற பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் சொல்லிட்டேன், டேய் சமைக்கிறது உன் மம்மிடா, தைரியமாக இரு அப்படின்னு சொன்னேன். உண்மைதானே வியூவர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, நாங்கள் பல வருஷமாக சமைச்சிட்ருக்கோம். ஸோ 10ல் 1 ஏதாவது தவறி போகிறது சகஜம். எல்லாமேலாம் ஆகாது இல்லைங்களா? அம்மா சமையல் எப்போவும் நல்லாயிருக்கும். அம்மா சமையல், அக்கா சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இந்த லெக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த லெக்கு தான் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். மற்றபடி வந்து செமையாக இருக்கும்.
ஆயிடுச்சு. நம்ம இப்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கம்மா, நம்ம போட்டாச்சு. இது அடுத்தது ஹலோ பாருங்கள், இதுதான் நாங்கள் போட்டிருக்கிற சிக்கன் பொட்டேட்டோ லாலி. நாங்கள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். 6 சிக்கன் பொட்டேட்டோ லாலி வந்திருக்கு பாருங்கள். எப்படி சூப்பரா சிக்கன் பொட்டேட்டோ லாலி நல்லா இருக்கா? சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள், தயவுசெய்து. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.